கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆ, இந்த நாளிலும் ஆ, நம்ம வந்து ஆ, ஒரு ஒரு டாப்பிக்க குறித்து நம்ம ஆம், ஒரு டாபிக் நம்ம பார்ப்போம். ஆ, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இடைப்படுவாராக. ம், சரி. ஆ, அதாவது ஆம், நமக்கு தெரியும் நம்மளுடைய தேவன் வந்து ஆ, திருத்துவ தெய்வம் அப்படின்றது நமக்கு தெரியும். கொலோசையர்ல பார்த்தீங்கன்னா, ஆ கொலோசையர் ஆம், அ கொலோசையர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது அப்படின்னு பவுல் சொல்லியிருப்பாரு. தேவத்துவத்தின் பரிபூர்ணம். அதாவது ஆம், கிரீக்ல வந்து அது எப்படி சொல்லுவாங்கன்னா, காட் ஹெட், டெய்டீஸ், தேவத்துவம், பார்ட்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காடை குறித்து பைபிளில் நம்ம பார்க்கும்போது ஆ, திருத்துவத்தின் தெய்வம், அதாவது காட் ஹெட், மல்டிபிள், சேம் காட், ஆனால் மல்டிபிள் மெம்பர்ஸ், மல்டிபிள் பார்ட்ஸ் இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆதியாமத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார்ன்னு இருக்கும். அந்த ஆ ஆதியிலே தேவன் அப்படின்னு சொல்ற வேர்ட் வந்து ஹீப்ரூல எப்படி இருக்குன்னா, ஏலோஹீம், ஏலோஹீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆ ஏலோஹீம்னா காட்ஸ். அ அது வந்து அ அ அது வந்து ஒரு விதமான அ யூ அ ப்ளூரலாவும் அத நம்ம எடுத்துக்கலாம். எலோஹிம், காட்ஸ் அப்படின்னும் நம்ம அத எடுத்துக்கலாம். ஹீப்ரு வேர்ட. ஏன்னா நம்ம ஆதியாகமத்திலே பார்ப்போம். என்ன சொல்லுவாங்கன்னா, அ லெட் அஸ் மேக் மேன் இன் அவர் இமேஜ். அ நமது சாயலாக நம்ம மனுஷன சிருஷ்டிப்போம் அப்படின்னு. நமது சாயலாக. அப்போ காட வந்து ஒரு அ மல்டிபிள் பெர்சனேஜஸ் இருக்கிற மாரி தான் நம்ம ஸ்டார்ட்டிங்ல நம்மளால பார்க்க முடியும். ஆ அதுக்கப்புறமா காட் வந்து ஆ மோசேக்கு அவரை தம்மை வெளிப்படுத்தும்போது என்ன சொல்லுவார்ன்னா, "ஐ ஆம் ஹூ ஐ ஆம்." நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு காட் அவரை வெளிப்படுத்துவார். அதுக்கு தான் அத வந்து எப்படி அந்த நேம் ஐ ஆம் ஹூ ஐ ஆம்ங்கிறது எப்படி எடுத்திருப்பாங்கன்னா, யெகோவா, ஜெஹோவா, அ யாவே அப்படின்னு அத ஹீப்ரு வேர்டு, அது காட டினோட் பண்றதுக்கு சொல்லியிருப்பாங்க. அ அதுவும் வந்து அ அ நான் இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அ ஸோ அம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, அ நமக்கு வந்து அ இயேசு கிறிஸ்து வந்து அ அ வெளிப்பட்டதுக்கு அப்புறமா, அ நமக்கு வந்து இன்னும் ஒரு அ மோர் பிக்சரா பிதா அப்படின்னு, ஆம் பிதாவை வந்து நமக்கு ரொம்ப வெளிப்படுத்தி இயேசு கிறிஸ்து வந்து ஆ ஸ் அ போதிப்பார். பரமண்டலங்களில் இருக்கிற நம்முடைய பிதா, அ தேவன வந்து பிதாவா வந்து அ அவர் இயேசு கிறிஸ்து வந்து பிதாங்கிற அந்த டெர்ம், ஃபாதர், அ ஹெவன்லி எட்டர்னல் ஃபாதர வந்து அவர் வெளிப்படுத்தி அவருக்கு அவரு அந்த அ கெத்செமனே தோட்டத்தில ஜெபிக்கும்போதும் அவர் என்ன சொல்லுவார்ன்னா, "அ என்னுடைய சித்தம் அல்ல, அ உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும்." அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ, அ ஏசப்பா வந்து அ அ ஹி இஸ் த சன், குமாரனாக தம்மை வெளிப்படுத்தி, பிதாவாக தேவன அ ஜெபிச்சு அவர் வந்து ஜெபிப்பார். அப்ப அங்க வந்து அ நமக்கு அதுவரைக்கி அ அ இயேசு கிறிஸ்துவும், பிதாவும், அ குமாரனும், பிதாவும் வந்து அந்த செப்பரேஷன் வந்து நமக்கு வந்து கிளியரா தெரியாது. ஆனா கிறிஸ்து மாம்சத்தில வெளிப்பட்டதுக்கு அப்புறமா, பிதான்ற ஒரு பெர்சனேஜும், கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு காட் ஹெட், அந்த 2 அ தேவத்துவத்தையும் நம்மளால வந்து அ புரிஞ்சு கொள்ள முடியுது. ஆ இது நம்ம இன்னும் நல்லா டீப்பா நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, நமக்கு ஒரு அ புக் ஆஃப் மோர்மன்ல ஈத்தர் புக்ல வந்து அ ஒரு ஸ்டோரி இருக்கும். அ அதாவது அந்த பாபேல் டவர், அது வந்து அ
தேவன் வந்து பாஷைகளை தாறுமாறாக்குனப்போ, ஆ ஜாரெட் அப்படின்னு ஒருத்தர், அப்புறம் அவருடைய சகோதரர், பிரதர் ஆஃப் ஜாரெட்ன்னு சொல்லப்பட்டிருக்கும். அவங்கள வந்து என்ன பண்ணுவாரு, காட் வந்து அ பிரிச்சு அவங்க அவங்க வந்து எங்களுக்குள்ள உள்ள பாஷைய தாறுமாறாக்க வேண்டாம் அப்படின்னு காட் கிட்ட ஜெபிக்கும்போது, அவங்களோட விண்ணப்பத்த கேட்டு, அந்த ஃபேமிலீஸோட பாஷை, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாஷைய அவங்க ஒரே பாஷைய வச்சுக்கும்படியா கிருபை செய்து, அவங்கள வந்து தனியா அழைச்சுட்டு வருவாரு. அப்படி வரும்போது, அ அவங்க வந்து என்ன ஜெபிப்பாங்கன்னா, எப்படியும் தேவன் எல்லா இடத்துலயும் ஸ்ப்ளிட் பண்றாரு. எங்களுக்கு வந்து அ ஒரு நல்ல பெஸ்ட்டு அ அ சிறந்த ஒரு இடத்துல தேசத்துல எங்கள நீங்க நடத்துங்க அப்படின்னு கேட்கும்போது, காட் அவங்கள வந்து அந்த முதல் குடும்பமா இந்த சமுத்திரத்த கடந்து, அ இங்க உள்ள இந்த அமெரிக்கன் கான்டினென்ட்‌டுக்கு அவங்கள நடத்தி வருவார். இதுல இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, அந்த பிரதர் ஆஃப் ஜாரெட்ன்னு அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த கடல் பிரயாணம் பண்றதுக்காக அவங்க அந்த ஒரு கப்பல்ல போணும். அத செய்யும்படியா அவர் செய்வார். அது வந்து ஒரு ஃபுல்லா அடைக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்போ உள்ள இருட்டா இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு வெளிச்சம் வேணும். அ அத வந்து உங்களால கடவுளால குடுக்க முடியும்னு அவர் விசுவாசிச்சு என்ன பண்ணுவாரு, கற்கள ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டு காட் கிட்ட ஒரு விசுவாசத்தோட ஜெபிப்பார். நீங்க வந்து இந்த கற்கள தொடுங்க. அப்போ இது வந்து ஒளி கொடுக்குற மாரி செய்யுங்க. அத நாங்க கப்பலுக்குள்ள வச்சு கொண்டு போவோம். அதனால எங்களுக்கு வெளிச்சம் இருக்கும். நாங்க அந்த கப்பல்ல போம்போது அப்படி. ஸோ அவருடைய விசுவாசத்தினால அ அ அவரு அவர் ஜெபிச்ச மாரியே அவர் என்ன பார்ப்பார்ன்னா, அ தேவனுடைய ஃபிங்கர பார்ப்பார். காட் தம்முடைய ஃபிங்கர அந்த ஸ்டோன்ல வைக்கிறத வந்து அவர் பார்ப்பார். ஆ அப்போ வந்து அவர அவர் அத அத பார்க்கும்போது வேதத்தில முகமதுல என்ன சொல்லியிருக்குன்னா, அவருடைய விசுவாசத்தினால அவர் அத பார்த்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு மேல அவர் முழுமையா விசுவாசிச்சதுனால, அ அவர் வந்து முழுமையாக அவர பார்ப்பாரு. அப்போ வந்து அ காட பார்ப்பாரு. அப்ப அ அந்த இடத்துல வந்து அ காட் தம்மை வந்து அ வெளிப்படுத்தும்போது அவர் சொன்ன வார்த்தைகள நான் படிக்கிறேன். ஏன்னா, அது ரொம்ப அங்க வந்து இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தியிருப்பார். அ நான் படிக்கிறேன் பாருங்க. "Behold, I am he who was prepared from the foundation of the world to redeem my people. Behold, I am Jesus Christ. I am the Father and the Son. In me shall all mankind have light, and that eternally, even they who shall believe on my name, they shall become my sons and my daughter." Uh, um, Um, அப்புறம் சொல்லுவாரு, Because of thy faith thou hast seen that I shall take upon me flesh and blood, and never has man come before me with such exceeding faith as thou. And never have I showed myself unto man whom I have created, for never has man believed in me as thou hast. Seest thou that ye are created after mine own image." அப்ப அங்க அவரு என்ன சொல்றாரு, தம்மை வெளிப்படுத்தும்போது, நான் தான் வந்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு அவர் வந்து தம்மை வெளிப்படுத்துறார். அ அவர் வந்து அவர் வந்து தம்மை வெளிப்படுத்தும்போது, அவருக்கு வந்து ஹி ஹேஸ் ஹிஸ் பாடி. அவருக்குன்னு ஒரு பாடி இருந்தது. ஆ ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்குன்னு ஒரு பாடி இருந்தது. ஆனா, அது வந்து ஸ்பிரிச்சுவல் பாடி. இட்ஸ் நாட் ஆ ஃப்ள மாம்சத்தில இன்னும் அவர் வெளிப்படல. அதனால அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பாடி. ஆனா, அவர் வந்து ஆ பூமியில அவர் மாம்சத்தில வெளிப்படும்போது, அவர் எப்படி காணப்படுவாரோ, அதே மாரி அவர் ஸ்பிரிச்சுவலா என்ன பண்ணாரு? காணப்பட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார்? "நான் கிறிஸ்து" அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். "Behold, this body which ye now behold is the body of my spirit." அப்ப அவர் என்ன சொன்னார்? "இது என்னுடைய ஜீசஸ் கிரைஸ்ட், என்னுடைய ஆவியினுடைய பாடி" அப்படின்னு சொல்லுவாரு. "And man I have created after the body of my spirit." நான் என்னுடைய ஸ்பிரிட்டோட பாடி படியே நான் மனுஷன கிரியேட் பண்ணியிருக்கேன். "And even as I appear unto thee to be in the spirit, will I appear unto my people in the flesh." நான் இப்போ உன்கிட்ட என்னுடைய ஆவியில நான் எப்படி உன்னை வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கேனோ, இன்னும் காலம் வரும்போது நான் வந்து சரீர பிரகாரமாகவும் வெளிப்பட்டு நான் மனுஷங்களுக்கு என்ன காண்பிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவ குறிச்சு அவரு அ நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து வேதத்தில வந்து அவர் பூமியில வந்து பிறந்ததுக்கு அப்புறமா தான் அவர குறிச்சதான அ அ அ வெளிப்பாடு நம்ம எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஆனா இங்க வந்து அவர குறிச்ச ஒரு ரெக்கார்ட் வந்து அவர் தம்மை வெளிப்படுத்தின காரியத்த நம்ம வந்து அ இதுல நம்மளால
பார்க்க முடியுது. அப்ப இயேசு கிறிஸ்துன்னு நம்ம பார்க்கும்போது, அ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஐ ஐ அம் பிரிப்பேர்ட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு கிறிஸ்து தம்மை எப்படி சொல்றார்ன்னா, அ உலக தோற்றத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் என்ன பண்ணப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் ஐ வாஸ் பிரிப்பேர்ட் அப்படின்னு அவரு சொல்றாரு. நான் உலக தோற்றத்துக்கு முன்னாடியிலிருந்தே நான் என்ன பண்றேன், நான் இருக்கிறேன். அப்போ ஹி வாஸ் தேர் ஃப்ரம் த பிகினிங். அ இயேசு கிறிஸ்து வந்து அ ஃப்ரம் த பிகினிங் அவர் இருக்கிறாரு. அ அதே மாரி அ அவர் நம்ம இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கும்போதும், அ மூசியா 15 மூசியா 15ல நம்ம பார்க்கும்போது, அ I that understand that God himself shall come down among the children and shall redeem his people, and because he dwelleth in flesh, he shall be called the Son of God. அவர் அவர் வந்து ஏன் நம்ம குமாரன் நம்ம சொல்றோம்னா, அ அவர் இயேசு கிறிஸ்துவ நம்ம ஏன் குமாரன் அப்படின்னு சொல்றோம்னா, அவர் வந்து அ பூமியில வந்து ஒரு குழந்தையா அவர் வந்து என்ன பண்ணார்? பிறந்தார். ஆனா, அண்ட் ஹேவிங் சப்ஜெக்டட் த ஃப்ளெஷ் டு த வில் ஆஃப் த ஃபாதர், பீயிங் த ஃபாதர் அண்ட் த சன். அவர் தம்மை வந்து அ அ the Father because he was conceived by the power of God, and the Son because of the flesh, thus becoming the Father and the Son. ஸோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? ஹி அவர் பூமியில பிறந்தப்போ, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால, ஆ மரியாள் வந்து கர்ப்பம் தரிச்சு, அவங்க வந்து குமாரனாகிய கிறிஸ்து பிறந்தார். ஸோ, அப்போ பவர் ஆஃப் காட்னால அவர் பிறந்ததுனால, அ அவர வந்து ஃபாதர் அப்படின்னு நம்ம வந்து அ கூப்பிடுறாங்க. அதே யார? ஹெவன்லி ஃபாதர ஃபாதர்ன்னும், அவர் பூமியில தன்னை மாம்சத்தில வெளிப்பட்டு அவர் குழந்தையா பிறந்ததுனால, அவர் வந்து சன் குமாரன் என்றும் அவர் வந்து தம்மை சொல்றார். அப்ப பிதா, குமாரன்றது அந்த 2 பெர்சனேஜையும் ஒ ஒரு பெர்சன்டேஜ் காட் ஃபாதர்னும், ஒரு பெர்சன்டேஜ வந்து குமாரன் அப்படின்னும், இயேசு கிறிஸ்துவ குமாரனும், ஃபாதர வந்து அ அவர் அவர் வல்லமையினால குமாரன் பிறந்தனால அவர ஃபாதர் அப்படின்னும் அ அவர் சொல்றாரு. அதே மாரி அவர் மாம்சத்தில இருந்து அ அவர் என்ன சொல்றாரு? அ "அண்ட் தஸ் த ஃப்ளெஷ் பிகமிங் சப்ஜெக்ட் டு த ஸ்பிரிட் ஆர் த சன் டு த ஃபாதர் பீயிங் ஒன் காட்." அவர் என்ன பண்ணாரு? தம்மை வந்து இயேசு கிறிஸ்து தம்மை வந்து பிதாவுக்கு வந்து ஒப்புக் கொடுத்தார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அந்த கெத்செமனேல ஜெபிக்கும்போது, அவர் என்ன சொன்னாரு? "என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்." அப்போ அ கிறிஸ்துவுக்குன்னு ஒரு தனி ஒரு வில் இருக்கு. அ பிதாவுக்குன்னு ஒரு வில் இருக்கு. ஆனா கிறிஸ்து என்ன பண்ணார்? அவருடைய வில்ல வந்து பிதாவினுடைய சித்தத்திற்கு கொடுத்தார். ஆ என்ன சொல்லுவாங்க? என்ன சொன்னாரு? கிறிஸ்து ஜெபிச்சிருந்தா, அந்த கிராஸ்ல வந்து அவர் வேதனைப்படாதபடிக்கு அவர் ஜெபிச்சிருந்தாருன்னா, என்ன பண்ணியிருப்பாங்க? பிதா ஏஞ்சல்ஸ் அனுப்பிச்சு அவர வந்து அந்த வேதனையிலருந்து அவர விடுவிச்சு கூட்டிட்டு போயிருக்கலாம். அப்போ குமாரனுக்குன்னு ஒரு வில் தனி ஒரு வில் இருக்கு. பிதாவுக்குன்னு ஒரு வில் இருக்கு. ஆனா, குமாரன் என்ன பண்ணாரு? பிதாவுடைய வில்லுக்கு தன்மை ஒப்புக் கொடுத்தார். அப்ப நம்ம இங்கேயே பார்க்கிறோம், ஆ ஃபாதருக்கு ஒரு வில் இருக்கு. குமாரனுக்கு ஒரு வில் இருக்கு. ஹெவன்லி ஃபாதருக்கும் ஒரு வில் இருக்கு. ஆ ஆ ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கும் ஒரு வில் இருக்கு. அப்போ அப்ப வந்து அ அ ஆனா என்ன பண்ணாரு? குமாரன் வந்து பிதாவுடைய சித்தத்திற்கு தம்மை என்ன பண்ணாரு? ஒப்புக் கொடுத்தாரு. அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அப்போ குமாரனா அவர் வெளிப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சது என்ன? அ காட், ஹெவன்லி ஃபாதரும், இயேசு கிறிஸ்துவும் தேவர் ஒன்றாக இருந்தாங்க. பிதாவும், குமாரனும் எப்படி இருந்தாங்க? ஆரம்பத்துல இருந்தே 2 பெர்சனேஜாவும் இருந்தாங்க. ஆனா 2 பேரும் ஒன்றாக இருந்தாங்க. அவர் அநேக இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. அ வேதத்திலயும், "நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம்" அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அப்ப ஆரம்பத்துல இருந்தே பிதாவும், குமாரனும் ஒன்றாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? இருந்திருக்காங்க. தே வர் ஒன். அவங்க 2 பேருமே அ காட்ஹெட். 2 பேரும் ஆரம்பத்துல இருந்தே எப்படி இருக்காங்க? அவங்க ஒன்றாகவே இருக்கிறாங்க. அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. பிதாவுக்கு ஒரு பாடி இருக்கு. அ கரெக்ட்டா? அ பிதான்னு பார்க்கும்போது அந்த பெர்சனேஜுக்கு ஒரு பாடி இருக்கு. அது எப்படி ரொம்ப மகிமையான ஒரு
அ அ பிதாவ குறிச்சு சொல்லும்போது, டிஸ்கிரைப் பண்ணும்போது, அவர் தம்மை வந்து வெளிப்படுத்தும் ப பிரகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அ அவர வந்து ஒருவர அந்த பாடிய யாராலயும் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். அ அவர அவர கண்டு ஒருவனாலும் உயிரோட இருக்க முடியாது. அவர் வந்து சிங்காசனத்தில வீற்றிருக்கிறார். அ அ அ அ அவர சுற்றி ஒளியா இருக்கு. அப்போ அ காட் ஹெவன்லி ஃபாதர் அவருடைய ஸ்பிரிட்டுக்கு அந்த பெர்சனேஜுக்கு ஒரு பாடி இருக்கு. ஆனா, அத வந்து யாராலயும் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. குமாரன் இயேசு கிறிஸ்து அவருக்கும் அந்த ஸ்பிரிட்டும் அவருக்கும் என்ன இருக்கு? ஒரு பாடி இருக்கு. அ அதுதான் மாம்சமா அவர் வெளிப்பட்டாரு. வெளிப்படும்போது மாம்சமா என்ன பண்ணாரு? நம்மை போல அவர் என்ன பண்ணாரு? வெளிப்பட்டாரு. அப்போ அவர் வெளிப்பட்டு தம்மை பிதாவோட சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்ததுனால, அ அம் அ ஏ ச சங்கீதத்தில வந்து சொல்லப்பட்டிருக்கும். ஆம் மை லார்ட் என் தேவன் என்ன பண்ணாரு, "நான் உம் சத்துருக்களை உமக்கு உம்முடைய பாதபடியாக்கி போடும் வரைக்கும், நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் வந்து உட்காரும்" அப்படின்னு என் தேவன் என் மாஸ்டர் கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ பிதா வந்து குமாரனை வந்து மகிமைப்படுத்தி, அவருக்கு அவருடைய வலது பாரிசத்தில உட்கார வச்சார். எப்போ இயேசு கிறிஸ்து வந்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சாரோ, அப்போ வந்து அவருடைய வலது பாரிசத்தில கிறிஸ்து பிதாவினுடைய வலது பார்சத்துல உட்கார வச்சத அ சங்கீதத்தில தாவீது ராஜா சொல்லியிருப்பாரு. அப்போ நம்ம காடுன்னு பார்க்கும்போது, பிதா, குமாரன் 2 பேருமே காட். அ அ ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. 2 பேருக்கும் கிறிஸ்துவ வந்து ஏன் அவர் குமாரன்னு சொல்றேன்னா, அவர் தன்னை ஒரு குமாரனா அவர் வெளிப்படுத்தினதுனால அவர் குமாரனும், பிதா நம்ம ஏன் சொல்றோம்னா, அவருடைய வல்லமையினால அ அவர் கிறிஸ்து வெளிப்பட்டதுனால, அ அவர பிதான்னும் நம்ம அழைக்கிறோம். ஸோ, அப்ப நம்ம ட்ரினிட்டில நம்ம காட் ஹெட்ன்னு பார்க்கும்போது, அ பிதாவையும் நம்மளால அவருடைய குணாதிசயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்து அவருடைய குணாதிசயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ஆனா என்ன சொல்றாங்க? நாங்க ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி ஒன்றா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான், நம்மளால 3 பார்ட் ஆஃப் த ட்ரினிட்டிய நம்மளால அறிஞ்சு கொள்ள முடியும். அந்த 3 பார்ட் ஆஃப் ட்ரினிட்டி யாரு? ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி நம்ம சொல்லும்போது, அ எங்கேயுமே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட்ட பத்தி சொல்லும்போது, எப்படி பிதானாலே பிதா ஸ்பிரிட் அவருடைய பாடிக்கு அவர குறிச்சு டிஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது, அவர் தம்மை வெளிப்படுத்தும்போது, அவருக்குன்னு ஒரு பாடி அவர் அத தவிர்த்து வேற ஒரு ஃபார்ம்ல அவர் தம்மை என்ன பண்ணதில்ல, வெளிப்படுத்தினதில்ல. கிறிஸ்துவும் தம்மை வெளிப்படுத்தும்போது, அ அவருடைய பாடி, அவருடைய ஃப்ளெஷ்ல அவர் வெளிப்பட்டாரு. ஆவியில இருக்கும்போதும் அவர் தம்மை வெளிப்படுத்தும்போது, அந்த ஃப்ளெஷ் ஸ்பிரிச்சுவல் பாடியா அத வெளிப்படுத்தினாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு ஃபார்ம் அத காண்பிச்சாரு. ஆனா ஹோலி ஸ்பிரிட்ட நம்ம பார்க்கும்போது, அ அவருக்கு தனியா அ அவருக்கு தனியா ஒரு வில் இருக்கிற மாரியும், ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தனியா ஒரு பாடி இருக்கிற மாரியும், வேதத்தில நம்மளால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அ ஸோ அப்ப பிதாவும், குமாரனும் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி அவங்க ஒண்ணா இருக்கிறாங்கன்னா, அவங்க 2 பேருக்குள்ளயும் யார் இருக்கா? ஹோலி ஸ்பிரிட் இருக்கிறாங்க. 2 பேருக்குள்ளயும் அ ஹோலி ஸ்பிரிட் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளயும் ஏசப்பா ஜெபிக்கும்போது என்ன சொல்லுவாரு? "நானும் என் பிதாவும் ஒன்றா இருக்கிறது போல நீங்களும் ஒன்றா இருக்கணும். நீங்க ஒன்றா இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு தேற்றரவாளன அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன்" அப்படின்னு யோவான்ல வந்து அவர் ஜெபிப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எதுக்காக அனுப்புவேன்னு சொல்லுவார்ன்னா, நம்ம பிதாவும், குமாரனும் ஒண்ணா இருக்கிறது போல நாம் எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். அதுக்காக நான் ஹோலி ஸ்பிரிட்ட நான் உங்களுக்கு தேற்றரவாளன உங்களுக்கு அனுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு அவர் ஜெபிப்பார். அப்போ ஹோலி ஸ்பிரிட் அந்த ட்ரினிட்டி வந்து அ அவர் வந்து அ நம்ம வேதத்தில பார்க்கிறபடி, அவர் வந்து அவருக்கு தனியா ஒரு வில் இருக்கிற மாரி வேதத்தில என்ன பண்ணல, அவர் எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தையும், குமாரனுடைய சித்தத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். நமக்கு என்ன சொல்லுவாங்க, நான் சொல்லிக் கொடுத்தவைகளை எல்லாம் அவர் நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் வந்து ஹி வாஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் அ மைண்ட் ஆஃப் காட், ஆஸ் அ மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சிந்தையாக, தேவனுடைய சிந்தையாக நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை வேதாகமம் காண்பிக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அந்த பார்ட் ஆஃப் ட்ரினிட்டி வந்து அ தனியா பிதா போலும், குமாரனை போல ஒரு தனி ஒரு பெர்சனேஜா காண்பிக்காம, அவர வந்து
பிதா, குமாரனுக்குள்ள இருக்கிற அந்த மைண்ட், அந்த ஒன்று அவங்களுக்குள் அவங்கள ஒன்றா வச்சிருக்கிற காரியம் என்னன்னா, அந்த ஹோலி ஸ்பிரிட். அவங்களுக்குள்ள ஒன்றா இருக்கிறாங்க. அதேபோல அந்த ஹோலி ஸ்பிரிட்ட நமக்கும் என்ன பண்றாரு, காட் வந்து ரட்சிக்கப்பட்ட நமக்கும், நம்ம கூடயும் வாசமா இருக்கும்படியா அவர் என்ன பண்ணுகிறார், அனுப்புறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ, ஆம் அ அதனால நம்ம ஆம் இந்த வசனங்கள்லாம் வந்து அ இன்னும் ஒரு இடத்துல நம்ம சொல்லப்பட்டிருக்கோம். ஆ எப்படி வந்து அ ஆ குமாரன் வந்து பிதாவுக்கு தம்மை ஒப்புக் கொடுக்கிறது எப்படின்னா, இப்ப நம்மள வந்து காட் எப்படி படைச்சிருக்கிறாரு? சோல், ஸ்பிரிட் அண்ட் பாடி. அ 3 அ அஸ்பெக்ட் ஆஃப் அஸ் தான் நம்மள வந்து ஒரே ஒரு பார்ட்டா இல்ல. நமக்குள்ள என்ன இருக்கு? வி ஹேவ் அ சோல், வி ஹேவ் அ ஸ்பிரிட் அண்ட் வி ஹேவ் அ பாடி. அ நமக்குள்ளேயும் ஒரு 3 பார்ட் இருக்கு. அதே மாரி அது வந்து நமக்கு நம்ம காட் ஹெட்ட வந்து நம்ம முழுமையா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலனாலும், நம்மளுக்கு வந்து இது எப்படி இந்த 3மே நம்ம தானே. நம்மளுடைய சோலும் நம்ம தான், நம்ம ஸ்பிரிட்டும் நம்ம தான், நம்மளுடைய பாடியும் நம்ம தான். ஸோ நம்மளே வந்து ஒரு ட்ரையூனா நம்மள காட் வந்து படைச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான். ஆனா நம்மளுடைய தேவன் என்ன பண்ணாரு, கிறிஸ்து பிதாவுக்கு எப்படி ஒரு ஃப்ளஷ் வந்து ஸ்பிரிட்டுக்கு அ ஒபே பண்ண ஒப்புக் கொடுக்கிற மாரி, குமாரன் என்ன பண்ணாரு, பிதாவுக்கு என்ன பண்ணாரு, தம்மை அ ஒப்புவித்தாரு. கீழ்ப்படியும்படி, அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கும்படியா, அவர் குமாரன் என்ன பண்ணாரு, பிதாவுக்கு தம்மை ஒப்புவிச்சாரு. அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. ஆ ஆகவே, ஆ ம். ஸோ நமக்கு வந்து இப்போ கிறிஸ்துவை குறிச்சு நம்ம வந்து அறிஞ்சு கொள் அ அ அறிந்து கொள்ளும்போது, அ இதெல்லாம் நம்ம வந்து அ இந்தந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரினிட்டிய பத்தி நமக்கு அ நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விஷயங்கள் இவைகள் எல்லாம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவும் ஒரு பெர்சனேஜ், குமாரன் ஒரு பெர்சனேஜ். ஆனா இருவரும் ஒண்ணா இருக்கிறாங்க. ஆ ஆம் ஆரம்பத்துல இருந்தே என்ன பண்ணியிருக்காங்க, குமாரன் வந்து ஆ ஹி வாஸ் பிரிப்பேர்ட் ஃப்ரம் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட். உலக தோற்றம் முதற்கொண்டு அவர் நம்மளை ரட்சிக்கும்படியாக அவர் என்ன படுத்தப்பட்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. ஆ நம்ம ஆம் சரி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.